என் இனிய உறவின் உறவுகளே, நாம் இன்று 24/5/25 இருக்கின்றோம். இன்று சனிக்கிழமை. அன்னை மரியாவுக்காக நாம் அர்ப்பணிக்கும் இந்த நாள். நம்மால் தூய ஆவியானவர் துணை இல்லாமல் வாழ முடியாது. அன்னை மரியாவும் நமக்காக என்றுமே எல்லா வேளைகளிலும் எல்லா காலங்களிலும் அன்பும் பரிந்துரையும் கொண்டு வாழ வைத்து கொண்டு வருகிறார் நம்மை. நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி சங்கீதம் 85, 5, 6, 7. இன்று நாம் அன்னைக்கு சொல்ல வேண்டியது: கன்னியர்களுள் உத்தம கன்னிகையே, நான் என் பாவங்களை வெறுத்து எப்பொழுதும் உம்மையே நாடி வாழ்ந்திட வரமருளும். நாம் செய்ய வேண்டிய நற்செயல்: யாராவது ஒரு ஏழைக்கு உணவு அளித்தல். இன்றைய நற்செய்தி வாசகம் திருத்துதர்கள் பணி 16:1-10. எருசலேமில் அவர்கள் போதித்ததில்லாமல் மற்ற ஊர்களுக்கும் சென்று ஆண்டவரை பற்றி போதிப்பதும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அந்த நற்கிரியைகளை மற்றவர்கள் அனுபவிப்பதையும் நமக்கு எடுத்துரைக்கும் இந்த திருத்தூதர்கள் பணி நூல்கள். இந்த நூலில் நமக்கு தினம் நாம் இந்த பாஸ்கா நாட்கள் தொடங்கி முடியும் வரை நாம் அதை வாசிப்பது நல்லது. நமக்கு நிறைய விஷயங்கள் அதிலிருந்து நமக்கு கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் முடியும். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 15, 18, 21. உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் ஏன்? காரணம்: 1. நாம் உலகில் இருக்கிறோம், ஆனால் இவ்வுலகை சார்ந்தவர்கள் நாம் அல்ல. யோவான் 17, 16. எனவே இவ்வுலகின்படி நாம் செயல்படாமல் இறை கண்ணோட்டத்தின்படி நாம் வாழ்வதால் உலகம் நம்மை எதிர்க்கும், வெறுக்கும். இந்த கல்லை அப்பமாக மாற்று என்று இயேசுவிடம் கேட்டபோது இயேசு மாற்றினாரா? இல்லையே. கடவுளின் வாயினின்று வரும் சொல்லினால் வாழ்கிறான் என்று மாற்ற சிந்தனைத்தான் நமக்கு இந்த உலகம் வெறுப்பை காட்டுகிறது. 2. நம்மை துன்புறுத்துவதற்கு முன்பு கிறிஸ்துவை துன்புறுத்தியது இவ்வுலகம். இயேசுவை நாம் பின்பற்றுகிற போது நமக்கு சிலுவை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதுவரை வாழ்நாளில் கஷ்டமில்லாமல் துன்பமில்லாமல் நான் வாழ்கிறேன் என்றால் அது இவ்வுலக வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு துன்பமே தான். அந்த துன்பம் நமக்கு இவ்வுலகில் வெற்றிக்காக அல்ல, நமக்கு மறுவாழ்வு உண்டு என்று நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு வெற்றி அங்கேயே. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். லூக்காஸ் 9:23 என்பதுதான் இயேசுவின் அழைப்பும் கூட. 3. துன்பமே இல்லாத வாழ்வுதான் மகிழ்ச்சியான வாழ்வு என்று உலகம் நினைக்கலாம். நிறைய பேர் அதான், எனக்கு ஒரு சின்ன கீறல் கூட வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அது அல்ல. இது உமக்கு நிகழக்கூடாது என்று பேதுரு இயேசுவிடம் சொன்னார். ஆனால் மனுமகன் பாடுபட்டு இறந்து உயிர்க்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 16:23-24. அன்னை மரியா திருமரணத்திற்கு காரணம். அன்னை மரியாவின் திருமரணம் நிகழ்ந்த விதம். அன்னை மரியா மரிப்போரின் அடைக்கலம். அன்னை மரியா மரிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அடைக்கலமாகவும் முன்மாதிரியாகவும் இருந்து அவரது திருமகன் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மனிதருக்கு இறப்பின் வேளையில் தீயோனால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தந்திர சோதனைகளில் விழுந்து விடாதபடி உதவி செய்து அத்தருணத்தில் ஏற்படும் வருத்தங்கள், வேதனைகள், இக்கட்டுகள் ஆதரவாக இருந்து நாம் பாக்கியமான மரணத்தை அடைய விசேஷ அருளை பெற்றுத்தரும் அன்னையாக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நல்ல மரணத்திற்கு ஏற்ற விதமாக ஆன்மாவின் தூய்மையையும் நாம் செய்துள்ள பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெறுவதற்கும் இறை பண்பையும் மற்றும் நமக்கு அச்சமயத்தில் தேவையான அனைத்து அருள் வரங்களையும் பெற்றிட உதவி செய்கின்றார். எனவே நாமும் நமது மரண வேளையில் நமது அன்னை நமக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருந்திட வேண்டுமென்று அவரை பார்த்து தினமும் உருக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் ஜெபிப்போம். நாம் தினமும் பயன்படுத்தும் அருள் நிறை ஜெபத்தில்: புனித மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் என்ற பகுதியை பக்தி விசுவாசத்துடன் பொருள் உணர்ந்து ஜெபிப்போம். இவ்வாறு ஜெபித்து வருவோமானால் நமக்கு நிலைவாழ்வு அளிக்கும் பாக்கியமான மரணத்தை நமக்கு அன்னை மரியா பெற்று தருவார் என்பது உறுதி.
ஒரு அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. புனித ஸ்தனிஸ்லாஸ் சிறு வயதிலிருந்தே அன்னை மரியாவின் மீது அதிக பக்தி கொண்டவர். குறிப்பாக அன்னை மரியாவிடமிருந்து கற்பென்னும் புண்ணியத்தை அதிகமாக நேசித்து தானும் அவ்வாறே அந்நெறியை போற்றி வந்தார். அவர் முன்னிலையில் யாராவது தகாத வார்த்தைகள் பேசிவிட்டாலே அவர் பயந்து நடுங்குவார். கூடியவரை அவர் பாவத்தை விலகி நற்பண்புகளுடன் வாழ்ந்து வந்ததால் அவரது முகம் மாசற்றதாகவும் ஒளி பொருந்தியதாகவும் காணப்படுவதை கண்ட மக்கள் அவர் மீது அதிகமாக மதிப்பு வைத்திருந்தனர். அவர் படிக்கும்போதே ஒருமுறை கடின வியாதியில் விழுந்து சாகும் தருவாயில் இருந்தபொழுது அப்பொழுது அன்னை மரியா குழந்தை இயேசுவிடம் அவருக்கு காட்சியளித்து அவரை புனித கரங்களில் கொடுத்தார். இதனால் புனிதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அப்பொழுது கன்னி மரியா அவரிடம் அவரது நோய் சீக்கிரம் நீங்கிவிடும் என்றும் அவர் இயேசு சபையில் சேர்ந்து இறை பணியாற்ற வேண்டும் என்றும் கூறி மறைந்தார். அதனால் அந்த ஸ்தனிஸ்லாஸ் துறவியானார், புனிதரானார். எல்லா விதமான இன்னல்களையும் அனுபவித்தார் இயேசுவுக்காக. இதோ என் அன்புள்ள அன்னையே, எனது மரணம் தன் மரணமாக அமையுமே அல்லது ஒரு துர்மரணமாக எனக்கு நித்திய தண்டனை வருவிக்குமோ என்று எண்ணி என் மனம் கலக்கமுற்று தவிக்கின்றது. பல முறைகள் நான் கண்களுக்கு விரோதமான கனமான பாவங்கள் கட்டி கொண்டதால் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எல்லா வேளையிலும் எங்களோடும் இரும் தாயே என்று ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.